ஒழுங்காப்புல சென்னைக்கு போனோம். ஒன்றும் பஸ்ஸு செட் ஆகலை. விசாரித்து பார்த்தேன், டிக்கெட்டும் ஒன்றும் புக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. அதுதானே, கவலையே வேணாம். நான் ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன். அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும். வாங்க, அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் உங்கள் மொபைலில் டிஎன்எஸ்டிசி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ண பிறகு தமிழ் இங்கிலீஷ் கேட்கும். அந்த தமிழ் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்க. அதில் புக் டிக்கெட் போய்க்குங்க. டிக்கெட் புக் பண்ணால் அதுக்குள்ளே போய்க்குங்க. அப்புறம் நீங்கள் எந்த டேட்டில் வந்து உங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 18 கொடுக்குறேன். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து இந்த போர்டிங் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். எங்கேருந்து போகிறீங்க, எங்கே போகிறீங்க, அந்த இடத்த வந்து லொக்கேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் எத்தனை பேர் போகிறீங்க, மேலா ஃபீமேலா இல்லை சைல்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடித்தோடனையும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் இருக்குது, எந்த டயத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரயில்வே டயத்தில் காமிக்கும். அதை உங்களுக்கு தேவையான சீட்டை புக் பண்ணிங்க. இதில் பிங்க்கில் உள்ளது வந்து லேடி சீட்டு, ப்ளூவில் உள்ளது ஜென்ஸு. அப்புறம் அதில் மேலே உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர் வந்து என்னென்ன ஷீட்டு யாருக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். அதில் நம்ம டீட்டெயில் கொடுக்கணும். பேசஞ்சர் நேமு, அப்புறம் வந்து ஏஜ் மேலே ஃபீமேலான்ட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க. என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் மெயில் ஐடி, மெயில் ஐடியை கொடுத்துங்க. அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போவோம். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ பில்லு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு பேமெண்ட் அதில் ஷோ ஆகும். அதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். பெல் டெஸ்க்குள்ளே போய்ட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் வந்து யூபிஐ, அப்புறம் நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். எனக்கு வந்து யூபிஐ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ யூபிஐ தான் வந்து டிரான்சாக்ஷன் ஃபெயில் இல்லாமல் கரெக்டாக நடக்குது. இதுக்கு பார்கோடை ஸ்கேன் பண்ணால் ஈஸியாக உடனே முடிஞ்சிடும். ஓகே, நான் இதுதான் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், பிரிண்ட் எடுத்தாச்சு.